ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அதில் 2 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு குக்கர் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை நான் அதில் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டு ஒரு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் கலந்து நான் 2 விசில் விட போகிறேன். விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வெந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கொத்தமல்லி தழையை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகா 2 எடுத்துக்கணும், கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு செஞ்சு வச்சுருக்க பருப்பில் தூக்கி ஊற்றிட்டு குழம்பு கொதிக்க வச்சா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.